Hey guys, welcome to Daily Unlimited. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது. ஸோ பர்த்டேக்கு அவங்களுக்கு எதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஆப்ஷன் என்னென்னா எங்கேயாவது ஹாலிடே போகலான்னு நினச்சோம், எங்கேயாவது லாங் டிஸ்டன்ஸ் போகலான்னு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த லாக்டவுன் சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, ரூல்ஸு. ஸோ எங்கேயாவது போய் தூரமாக போய் ஸ்ட்ராண்டட் ஆகி மாட்டிக்க கூடாது இல்லையா. ஸோ அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இவங்களுக்கு வாங்கலான்னு நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு அடுத்தது வந்த ஆப்ஷன் என்னென்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஏதாவது வாங்கலான்னு நினச்சேன். பட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இவங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிக்கும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா சில இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி சில கேட்ஜெட்ஸ் அவங்க வாங்குவாங்க, பட் 2-3 டேஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஆகிடக்கூடாது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சது வாங்கணும்னு எப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த நம்ம நியூ இயர் ஆரம்பிச்சதுலேருந்து இவங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஹாபி வந்திருக்கு. அது என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணுறது. இவங்க நல்லா கான்ஸ்டண்ட்டாக இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இவங்க நம்ம வீட்லேயே கொஞ்சம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும், கொஞ்சம் திங்ஸ் கூட வாங்கணும் அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன் இல்லை பார்ப்போம், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது கன்டினியூ பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்படி பண்ணீங்கன்னா நம்ம வாங்கலாம் அப்படின்னு. இவங்க சொல்லுவாங்க இல்லை கண்டிப்பாக கன்டினியூ பண்ணுவேன். ஸோ எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. பார்த்தா 2-3 மந்த்ஸாக அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இவங்களை ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இவங்க ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக கான்ஸ்டண்ட்டாக ஒரே வெயிட்டில் இருப்பாங்க, ஒல்லியாக தான் இருப்பாங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸில் கூட ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்போ உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிருக்காங்க. பிகாஸ் அவங்க இந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த ஃபுட் சேஞ்சஸ் அண்ட் இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறதுனால தான். ஸோ நான் நினச்சேன் ஓகே நம்ம இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ இவங்க கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் நினச்சேன் அப்புறம் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் அக்கௌண்ட்டை நான் நோண்டும் போது தான் தெரிஞ்சது இவங்க கார்ட்டில் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நினச்சேன் ஓகே இதுவே வாங்கிடலாம், பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்சதால தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு அதை அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பண்ணலான்னு. பட் கிஃப்ட் வந்தது இவங்க நான் கிஃப்ட் பண்ண போகிறேன்னு தெரியும், பட் என்னதுன்னு இவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இப்போ வெளிலேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டு இப்போ இனிமேல் தான் அவங்க பார்க்க போகிறாங்க, அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன எமி, சர்ப்ரைஸ் கிஃப்டா ஃபார் மை பர்த்டே? எஸ், இதுல எவ்வளவு சர்ப்ரைஸ் பாருங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. அண்ணா சர்ப்ரைஸ் மாதிரி தெரியல, எனக்கு ஈஸியா தெரியுது. இது பார்த்தா ராடு, இது வெயிட்னு தெரியுது. இந்த பாக்ஸ் என்னன்னு தெரியுதா? பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல. இந்த பாக்ஸ் என்னன்னு தெரியுதா? தெரியல. சோ இது பார்ஷியல் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓகே. சரி, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களா இல்லையா? ஆமா, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஃபைனலா நீனே வாங்கி கொடுத்துட்ட போல. அதான் நீங்க நினைச்சீங்க, நான் பண்ணிட்டேன். அதான் வைஃப். நான் கூட இன்னும் ரொம்ப நாள் ஆகும் நினைச்சேன் நீ வாங்கி கொடுக்கறதுக்கு. பரவாயில்ல, வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்க நம்ம ரீசனா வாங்க எதுவுமே யூஸ் பண்ண தெரியும்ல. நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, எப்போ நீட் இருக்கோ அப்போ யூஸ் பண்ணுவேன். 2 நாள் நீ. பட் இந்த ஒர்க் அவுட் பண்ணதை அவங்க கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணும் விதமாக நம்ம இவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ பேசிட்டே இருந்தா அப்படி எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நான் கேமரா இங்க ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம எடுக்கலாம். நம்ம ஓபன் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் எதை ஓபன் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஓபன் ஆனது ஒன்று ஓபன் பண்ணலாம். ஐ மீன் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், காட்டுறோம். ஸோ இது நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ்க்காக எக்ஸசைஸ் பண்ணுறது. இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 40 kg வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஓகே, லைட் வெயிட்டாக ஒன்று இருக்குது, அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வெயிட்ஸாக இருக்காது. கெஸ் பண்ணுங்க. தெரியலையே. சரி, அப்போ ஓபன் பண்ணி தான் பார்க்கணும். என்னவா இருக்கும்? சும்மா ஏதாவது ஒரு கெஸ். பாத்து கெஸ் பண்ணக்கூடாது. சப்ளிமெண்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். மஞ்சளை. ஓகே. Hey Jaden, what are you doing? let's see what mommy has got for daddy. See? Okay. Ta-da! Oh, creatine. நான் இத கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன், Amazon கார்ட்ல. அப்படியே வாங்கிட்டியா? அப்ப நான் கார்ட்ல போட்டுதான் எல்லாம் வாங்கி இருக்க போல. ஆமா, எல்லாமே நான் creatine muscle brace ப்ராடக்ட்டோட பிராண்ட் creatine. காட்டுறேன். You want to open it? muscle brace ஓட creatine. Kriya Pro. Okay, thank you.
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி நம்ம வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு எனர்ஜி கொடுக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இது பாடியில் வந்து இந்த வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது சாப்பிடும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நான் ரிசர்ச் பண்ணும்போது அதான் சொன்னாங்க. ஸோ ஓகே ரிசர்ச் பண்ணி கார்ட்ல போட்டு வச்சிருந்தாங்க. ஓகே சோ didn't expect நான் பார்த்து வாங்குவேன். ஓகே இது என்ன பார்ப்போம். ஜேரனுக்கும் ஆர்வமா இருக்கு என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு. வாட் இஸ் திஸ்? ஆஹா டம்பிள்ஸ். இது நான் கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். அதே லிஸ்ட் தான், நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதே தான் வாங்கிருக்கேன். வாட்ஸ் இட்? ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா டம்பிள்ஸ். ஸோ இந்த சைடு ரப்பர் மாதிரி இருக்கும், உள்ள வந்து மெட்டல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா டம்பிள்ஸ் செம்மையா இருக்கு. இதுல என்ன அட்வான்டேஜ் மெயினா நமக்கு வந்து இது வந்து ஃப்ளோர்ல வச்சா கூட ஒண்ணு போகாது. மற்ற டம்பிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு போகும். இது வந்து என்ன அட்வான்டேஜ்னா ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கனால ஈஸியா ஃப்ளோர்ல வந்து இப்படி இருக்கும், ரோல் ஆகாது. அதே மாதிரி ரப்பர் டைப்ஸும் ஸ்கிராட்ச் ஆகாது. ஸோ நல்லா இருக்கு. ஓகே தேங்க்யூ. யூ வெல்கம். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தா இது வெயிட் பிளேட். ஸோ ஹலோ, இதோ ரப்பர் வெயிட் பிளேட் நான் வச்சிருந்தேன், ஏன்னா வீட்டில் வந்து டைல் ஸ்கிராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் வெயிட். ஓகே ஸோ நைஸ். இது ஓப்பன் பண்ணிடலாம். பரவாயில்லையே, ஒன் ரெண்டு வாங்கணும்னு நினைச்ச பார்த்தா எல்லாமே வாங்கியிருக்கேன். அப்படியே அதான் ஒயிட் சிசர்ஸ் எங்க? லவ் ஓவர்ஃப்ளோயிங். என்ன ஜெரன்? இது வந்து நான் ஈஸியா கெஸ் பண்ணிடுவேன், ஏன்னா இது பார்பல் ராடா இருக்கும். கரெக்ட். அண்ட் இந்த ராட்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இது 5 ஃபீட் ராடு 28 mm. ஸோ வச்சுட்டீங்களா? அது வந்து ஈஸி கர்வ் பார். அது வந்து 2.5 ஃபீட்டோ 3 ஃபீட்டோ. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு 28 mm இருக்கிறதுனால நமக்கு வந்து பிடிக்கும் போது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பார்பல் ராட்லாம் வந்து 18 mm 23 mmன்னு வரும். இது 28 இருக்கிறதுனால ஆனால் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும். இல்லை சிலவங்க வந்து அமேசான் ப்ராடக்ட்ல வந்து ரொம்ப நல்லா இல்லைன்னு போட்டிருந்தாங்க, சிலவங்க நல்ல ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்கு. மெட்டல் ராடும் பபிள் ரேப்லாம் பண்ணியிருக்காங்கப்பா. ஆமா இது ஒரு 6 கிலோ இருக்கும் நினைக்கிறேன், 6-7 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்பிள் ராட் நம்ம வெயிட் வச்சுட்டு அந்த லாக் பண்ணுறதுக்கு வெயிட் வந்து ரோல் பண்ணி வெளியில் வராமல் இருக்கு அந்த ஸ்ப்ரிங் லாக்னு சொல்லுவாங்க இது. ஸோ 2 ஸ்ப்ரிங் லாக் இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது அன்பாக் பண்ணுறதுக்கு. ஓகே டிவி பாத்து செம்மையா இருக்கு. ராட் வந்துச்சு டிவி ஆஃப் பண்ணு. பாத்து பச்சனா யூஸ் பண்ணு. நல்லா இருக்கு. இங்க கொஞ்சம் பெண்டிங் ஏரியா. பரவாயில்லை, நல்ல டீலுக்கு வந்திருக்குல்ல. குட் டீல். ஓகே வேஸ்ட் வச்சு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங் லாக் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். டேபிள் உடச்சிருவாங்க போலயே. இதுதான் ஸ்ப்ரிங் லாக்கு. ஸோ ஆல்ரெடி ஃப்ரீ வந்து சிலது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங் லாக் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி நம்ம வெயிட் ரிமூவ் பண்ணி போடும்போது இது ஈஸியாக இருக்கும். ஒரு பார்பல் சைஸ் ராடுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரிங் லாக் வரும். இது 28 mmனால 28 mm லாக் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா இருக்குண்ணா. ஸோ இனிமேல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணப்பா, ஒரே ஒர்க் அவுட் தான். ஓகே
இந்த சைடு ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 3 இயர்ஸ் ஒரே வெயிட் தான் இவங்க. அப்படியே காலேஜ்ல இருந்து ஒரே வெயிட்ல தான் இருக்கேன். இப்போ ரீசன்ட்டா கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினேஷன், பர்சீவரன்ஸ். இதோ ப்ராப்ளி ஏதாவது ஒரு வீடியோல வந்து என்னோட டெய்லி ஒர்க் அவுட் ரொட்டீன் நான் ஷேர் பண்றேன். ரொம்பலாம் இருக்காது, பட் எனக்கு என் பாடி டைப் வந்து கொஞ்சம் 1 கிலோ ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம், பட் ஏறிடும். சிலவங்களுக்கு பாடி வெயிட் கம்மி பண்றது கஷ்டம், சிலவங்களுக்கு பாடி ஏத்துறது கஷ்டம். ஓகே, பெர்ஃபெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, வெயிட் வச்சு பாப்போமா? இல்ல அப்புறமா வச்சுக்கலாம். வச்சு பார்க்கலாம். ராட் கீழ விழுந்துறாம. வெயிட் இந்த இது வச்சுறேன், நான் வச்சுறேன். ஓகே, அதை போய்க்கியா? அந்த சைடு வெயிட் நான் ஹோல்ட் பண்ணணுமா? தூக்கு. லெஃப்ட் ஹேண்ட்ல புரியல. லெஃப்ட் ஹேண்ட்லயே தூக்கிடுவேன். ஓகே, பக்கவா இருக்கு. 5 ஃபீட் ராட் இது. இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலி நம்ம பார்பிள் ராடும் நம்ம டம்பிள்ஸ்லுமே ஆக்சுவலி நம்ம வந்து மெஜாரிட்டியான எக்ஸசைஸ் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ நம்ம வந்து பாடியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸும் நம்ம இதில் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பிக்கிறோம் ஃபிட்னஸ் ஜேர்னியை. என்னன்னா இவங்க வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா ஒரு நாள் இது ரிசர்ச் பண்ணுவாங்க. எது நல்லது உடம்புக்கு, எது நல்லது இல்லை, எந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து எங்க மசில் கெயின் பண்ணும், இந்த மாதிரி ஒண்ணா உட்காந்து ரிசர்ச் பண்ண மாதிரி எனக்கே சந்தேகம் வந்துடும். இவங்க இன்ஜினியரா இல்ல ஃபிட்னஸ் கோச் ஆகிறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்காங்க? அந்த அளவுக்கு இறங்கி வேலை பாக்குறாங்க. அப்படிலாம் இல்லை, சரி கொஞ்சம் உடம்பு ஏற்றலாம். ரொம்ப வருஷமா ஆக்சுவலி காலேஜ்ல இருந்து ஒரு 7-8 இயர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே வெயிட்ல தான் இருக்கேன். ஸோ இப்போனா இந்த ஒரு 2-3 மந்த்ஸ் இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இப்போ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தா ஈஸி. ஏன்னா ஜிம்முக்கு போகிறது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் நிறைய பேர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஈஸியாக கொரோனா ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அட்லீஸ்ட் இந்த கொரோனா முடியாத வரைக்கும் நான் ஹோம் ஒர்க் அவுட்டே பண்ணலான்னு இருக்கேன். வெரி நைஸ், தேங்க்யூ. யூ வெல்கம். அதான் நான் சொன்னேன்ல, ஈஸ்ட் ஆஃப் வெஸ்ட், ஏவி இஸ் தி பெஸ்ட். இத கட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆனா எக்ஸ்பெக்டே பண்ணல. சரி, நான் கூட நீ ஒன்று வாங்கினாலும் 1-2 ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினைச்சேன். கார்ட்ல தெரிஞ்சதை இன்னும் கார்ட்ல போட்டு வச்சிருக்கேன். இதுவே அவுட் ஆஃப் பட்ஜெட். ரன்னிங் அவுட் ஆஃப் பட்ஜெட். சோ இவங்க இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய வாங்கலாம் ஆக்சுவலா. அத்த வாட்டி நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிறேன் கார்ட்ல. நீங்க பேசாம ஒரு நாள் ஒரு அந்த ஒர்க் அவுட் ரொட்டீன் இருக்குல, அது வீடியோவா போடலாம் ஆக்சுவலா. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஒல்லியா இருக்கவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏற்கனவே எக்ஸசைஸ் போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஐ மீன் ஜிம் உடம்பு ஏற்றுவாங்க. ஒல்லியா இருக்கவங்களுக்கு மேபி நான் ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு உடம்பு ஏதாவது சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் எப்படி லூஸ் பண்றதா பாப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஹஸ்பண்ட் தான் வெயிட் கெயின் பண்றதுக்கு கஷ்டப்படுறத பாத்துறேன். சோ பாத்தீங்கன்னா தெரியும், ரூபிக்ஸ் பிராண்ட்ல இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வாங்கின எல்லா ப்ராடக்டோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஃபீஸபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. வெரி நைஸ், தேங்க்யூ. யூ வெல்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை ஒய்ஃப்க்கு பர்த்டேக்கு இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணீங்கன்னா அது என்னன்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு ஆல் கொடுங்க, ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுடனே உங்களுக்கு வந்து சேரும். Thanks for watching. Bye bye.